15ஆம் தேதி சிவராத்திரி. போன முறை சிவராத்திரிக்கும் ஒரு தண்ணி பிரச்சனை அங்கே ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பக்தர்கள் போய் அந்த இடத்துல நின்று ஆறுதலாக கும்பிட்டு இந்த சிவராத்திரி விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எதுவித இடைஞ்சலும் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். போன முறை அந்த சிக்கல் அங்கே வந்து தண்ணி கூட விடாமல் இராணுவம் அதில் மறைச்சு இராணுவமோ அதுக்குரிய ஆட்கள் மறைச்சு அந்த கனவேல் அதில் கனத்தை சிரமப்பட்ட பலத்தை அப்படி ஒரு இது எங்கள் இந்துக்களின் ஒரு முக்கியமான சிவனை வண்டி வழிபடுற ஒரு இடம். அப்போ அதில் புதிய வகையில் மேற்கொள்ளணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. 16ஆம் தேதி நாங்கள் குழம்புக்கு தருவோம், 17லேருந்து பாருங்க. அப்போ 15ஆம் தேதி இது. அப்போ அதில் எதுவும் சிக்கல் இருக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பூசை நடக்கத்தான் போகுது, நாங்களும் போகத்தான் போகிறோம். 15ஆம் தேதி நானும் போவோம். அங்கே அரெஸ்ட் பண்ணுறேன்னா அரெஸ்ட் பண்ணட்டும் போது அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு பழக்கம் கூட. அப்போ அதால் கனநாளாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை. நான் இப்போ கோரிக்கை பண்ணுறது எங்களுடைய இந்து சமயம் சம்பந்தப்பட்டபடியதில் அதில் தொல்லியல் கணக்கிலும் தந்த வேலையை பார்க்கணும், அதே மாதிரி வனையிலாக தங்களோட வேலையை பார்க்கணும். ஆனால் பக்தர்களை அங்கே வழிபடுறக்கூடிய இடைஞ்சலை ஏற்படுத்தாமல் அந்த வேலையை பார்த்தா தெரியும். ஒரு நாள் ஒரு இரவு அது நேரம் குறையும். ஒரு நாளுங்கிறத தாண்டி இரவு நேரம் தான் சிவராத்திரி. சிவராத்திரி என்றால் ராத்திரி தான் வடங்கோணமையோடைய கண்டி இல்லை. இப்போ அதால் நான் கேட்டதே வாரி சந்திரசிங்க அவருக்கு அனுமதியோடு எழுத்தருவர். அந்த அனுமதியோடு எழுத்தந்து எங்களை வழிபட விட்ட சரி நான் பொழுதுபட 5 மணிக்கு முதலே அங்கே போயிடுவேன். பிடிக்கா பிடிக்கும் என்னன்னு சொன்னா தொடர்பா நீட் கொண்டு போற அந்த பிரச்சனை கணக்கான இல்லை. இப்போ சொல்லி இருக்கு எங்களுடைய பிரதேச தலைவர் தொடர்பா சம்பந்தப்பட்ட தினக்கிழமையோட கதைப்பேன் செய்வார்.